சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அருள்நெறி சோமசுந்தர ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சொல்லத்தான் நினைக்கிறேன், வார்த்தையின்றி தவிக்கிறேன் என்று சொல்லுவார்கள். எண்ணத்திலே உதயமாகின்ற தெரிவிப்பதற்கு ஒரு மொழி, பாஷை மிக அவசியம். நம்மிடத்திலே பாஷைகள் பலவாக இருந்தாலும் அதை சொல்லுகின்ற ஞானம்தான் பேச்சுக்கலை. அந்த பேசும் விதம் பேச்சுக்கலை, ஹவு டு எக்ஸ்பிரஸ் அண்ட் ஹவு டு இம்ப்ரெஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம சிந்திக்க போறோம். அன்புள்ளங்களே, முதல்ல நாம் எதை பேச போகிறோம் என்ற மைய கருப்பொருள் தேவை. இந்த கருப்பொருள் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு பேசுவது எப்படி, மேடை பேச்சு எப்படி என்பதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இதை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம் என்று என்னிடத்தில் நீங்கள் கேட்பீர்களே என்று சொன்னால், சற்று ஏறக்குறைய 43 ஆண்டுகளுக்கு முன்னே விஷய ஞானங்கள் மட்டும் உண்டு, ஆனால் பேசும் கலை அறியாதவனாக இருந்தேன். அப்ப எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பலரிடத்துல சொல்ல வேண்டும் என்ற அவா மட்டும் இருந்தது. அப்ப அதற்குரிய ஸ்டஃப், விஷய ஞானங்கள் எங்கிருந்து கிடைத்தது என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை போராட்டம், என்னுடைய முந்தையோர்கள் கொடுத்த கருத்துக்கள், இன்னும் சொல்ல போனால் குருமார்களாக அருள்நிதி சிவலிங்கம் ஐயா அவர்கள், அருள்நிதி வேதாதிரி மகரிஷி அவர்கள், அருள்நிதி சிவச்சரன் அவர்கள் ஆகிய என்னுடைய 3 குருமார்களிடமிருந்து நான் பெற்றதைத்தான் கொடுக்க முற்பட்டேன் 43 ஆண்டுகளுக்கு முன்னே. இப்ப நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத நீங்க கேட்கணும்னா, உங்களுக்கும் எனக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு தொடர்பு. அது என்ன தொடர்புன்னு கேட்டீங்கன்னா, மனம் வச்சு கேட்கறது தான், வேற ஒண்ணும் இல்லை. பேசுகின்றவருக்கும் கேட்பவர்களுக்கும் இடையிலே ஒத்த கருத்தும் ஒத்த அலைநீளமும் இருக்க வேண்டும். அதை தான் யோக பாஷையில சொல்றதுன்னா தாரணை என்று பெயர். த கண்டினியூட்டி. ஏன்னா மேடையில பேசுகிற போது பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒன்றாக இருக்கும், பேசிக்கொண்டு போகிற விஷயங்கள் வேறையாக இருக்கும். அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப அந்த தலைப்பு, அதாவது ஸ்டெம் என்று சொல்லுவார்கள், அந்த மைய கருத்தை விட்டு, தலைப்பை விட்டு நீங்காமல் பேசுவது என்பது மிக முக்கியம். பேச எடுத்துக்கொண்ட பொருளிலே அந்த மைய கருத்தை விட்டு எத்தனையோ கதைகளுக்கும் உதாரணங்களுக்கும் நகைச்சுவைகளுக்கும் சென்று விடலாம். ஆனால் மீண்டும் அந்த மைய கருவை விடாமல் பேசுவது சிறப்பு. அன்பு உள்ளங்களே, நீங்கள் பேச்சாளராக வேண்டும் என்று விரும்பினால் முதல் தகுதி என்ன என்று கேட்டா, விஷய ஞானங்கள் தான். பல கருத்துக்களை, சிந்தனைகளை நன்கு அறிந்த ஒரு தெளிவு நமக்கு தேவை. அப்படி நம்மிடத்துல கருத்தினுடைய தெளிவு இல்லாமல் நாம் பேச முற்படுகிறோம் என்று சொன்னால், அந்த பேச்சில கேட்பவர்களுக்கு எத்தகைய ரசனையும் தொடர்பும் இருக்காது. ஆம், அப்ப மேடை பேச்சுக்கு மிக மிக அவசியம் நம்மிடத்திலே தெளிந்த அறிவு, தெளிந்த ஞானம், தெளிந்த தேர்ச்சி. நாம் சொல்ல வருகின்ற கருத்திலே முழுமை வேண்டும்.
அது ஒரு சோசியாலஜியா இருக்கலாம், அல்லது வானசாஸ்திரமாக இருக்கலாம், அல்லது இலக்கியங்களாக இருக்கலாம். இப்படி எந்த துறையை எடுத்துக்கொண்டு நாம் பேச முற்பட்டாலும் அந்த ஒரு கருப்பொருளிலே, அந்த ஒரு சப்ஜெக்ட்ல நாம் தெளிவானவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் அங்க பிரசன்டேஷன் சரியா இருக்கும். இதை அழித்தல் என்று சொல்லுவார்கள். பிரசன்டேஷன் என்பதை ப்ரிப்பரேஷன் அண்ட் பிரசன்டேஷன். இன்னொரு பியும் வேணும், அது பர்சனாலிட்டி. அப்ப சொல்ல வருகின்றவருக்கு தாம் பேச முற்படுகின்றவர்களோடு நேருக்கு நேராக தொடர்பு படுத்தி கண்ணோடு கண் பார்த்து பேசுகின்ற தன்மை அங்கே மிக முக்கியம். அதை தான் பர்சனாலிட்டி என்று சொல்லுவார்கள், ஆளுமை திறன் என்றும் சொல்லுவார்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா தலையை குனிஞ்சுக்கிட்டே பேசுவாங்க. நம்ம அந்த தலையை குனிஞ்சுக்கிட்டே பேசும்போது அங்கே நம்முடைய பர்சனாலிட்டி அடுத்தவங்க கிட்ட எடுபடாது. ஆம், அப்ப அந்த பர்சனாலிட்டி, ப்ரிப்பரேஷன் அண்ட் பிரசன்டேஷன். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு உட்பட்டது தான் விஷய ஞானங்கள் என்று சொன்னேன். எனவே ஒருவர் நல்ல பேச்சாளராக மலர வேண்டும் என்று சொன்னால் எந்த கோணத்திலே இவர் பேச முற்படுகிறாரோ அந்த கோணத்திலே அவருக்கு நல்ல கருத்தின் ஆழம், தெளிவு தேவை. இல்லைன்னா என்ன ஆகும்? பேசுறவர் பேசி முடிச்சிருவாரு, அப்புறம் கேட்கிறவங்க கேள்வி கேட்கன்னு வந்து கேள்வி போட்டா பதில் சொல்ல முடியாம திரு திருன்னு முழிச்சுட்டு நிக்க வேண்டியிருக்கும். ஆகையினாலேதான் நாம் பேசுகின்ற அந்த 3 ப்ரிப்பரேஷன், பிரசன்டேஷன், பர்சனாலிட்டி 3 மிக முக்கியம் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல அன்பர்களே, அந்த குரலை பொறுத்தவரையிலே, பேசுகின்ற குரல் என்றால் அளவு இல்லையா, மற்றும் தொனி, அந்த வழங்குகின்ற குரல் வளம், அதோடு ஒரு சீராக கருத்துக்களை வழங்குகிற போது சரியாக கேட்பவரிடத்திலே சென்று சேரும். அதனால அந்த வழங்குகின்ற வேகமும் சீரானதாக இருக்க வேண்டும். தேவைப்பட்ட அப்பப்ப ஏதாவது ஒரு பஞ்ச் டயலாக் கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அதுதான் அங்க வந்து அட்ராக்டிவிட்டியை அதிகப்படுத்தும். அன்பு உள்ளங்களே, வழங்குகின்ற கருத்துக்களை பொறுத்தவரையில்தான் நான் மிகவும் ஆழம் தேவை என்று கருதுவேன். ஏனென்று சொன்னால், ஒன்றை சொல்ல முற்படுகின்ற போது அதற்கு பெயர் எடுப்பு என்று பெயர். நல்லா எடுப்பா பிரசன்ட் பண்ணணும். போய் தொடங்கும் போதே அப்படி சபையில நின்று மைக்க ஒரு கையால பிடிச்சு அவையோர்களே என்று விழிக்கின்ற போதே அந்த கம்பீரம் அங்கே வெளிப்பட வேண்டும். அது எல்லாருக்கும் உடனடியா வந்துடாது. ஏன்னா ஏற்கனவே மேடை பேச்சுனாலே இயல்பாக எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அப்ப அந்த மேடை பற்றிய, மேடையில பேச போறோம்ன்றதுனால உள்ள அச்ச உணர்வு இருக்கிறது பாருங்கள், அதை தான் ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லலாம்னா எனக்கு பிடிச்ச உதாரணம் என்று சொல்ல விரும்புகிறேன். அன்பு உள்ளங்களே, காந்தியடிகளை விட ஒரு தலை சிறந்த உலகளாவிய பெருமகனார் இல்லை, நாம் அறிவோம். அப்படிப்பட்ட காந்தியடிகள் தன்னுடைய பாரிஸ்டர் தொழிலில்
படிச்சுட்டு கோர்ட்ல போய் கேஸ் வாதாடுவதற்காக முன்னெடுத்திருக்கிறார் அன்றைய தினம் இவருடைய ஆர்கியூமெண்ட் முதல் முறையாக. அங்க பாத்தீங்கன்னா ஜட்ஜு பேசுறதுக்கு பர்மிட் பண்ணிட்டாரு. இவர் எழுந்து மை லார்ட் அப்படின்னார். சொன்ன உடனே ஏதோ உருண்டையா நெஞ்சில் அடைக்கிற மாதிரி இருக்கு. மீண்டும் மை லார்ட் மை லார்ட் அப்படின்னு பலமுறை சொன்னார். அப்புறம் ஐ கன்சீவ் அதாவது நான் கருதுகிறேன் என்று. இவர் இப்படி 3 தடவை மை லார்ட் 3 தடவை ஐ கன்சீவ் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பதற்றம் அதிகமாயிடுச்சு. என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்படியே ஒன்றும் பேச முடியாம தபக்குன்னு சீட்ல உட்காந்துட்டார். அப்ப கோர்ட்ல எல்லாரும் சிரிச்சிடுறாங்க. யாரு? மிகப்பெரிய காந்தியடிகள், அவருடைய லைஃப்ல நடந்தது. அப்ப மை லார்ட் ஐ கன்சீவ்ன்ற 2 வார்த்தைக்கு மேல அவரால் அங்க பிரசன்டேஷன் பண்ண முடியல, பேச முடியல, வழங்க முடியல. அப்ப எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அங்க ஜட்ஜு சொன்னாரு, மிஸ்டர் காந்திஜி, he has conceived something but has not delivered anything ன்னு சொன்னாங்க. அப்ப கருத்து வேண்டும், கருத்து வளமை இருந்தாதான் பேச்சு நல்லா வரும். அந்த கருத்து எந்த பொருள் சார்ந்த கருத்தோ அந்த டாபிக்ல கருத்து தெளிவும் வேண்டும். இல்லைன்னா பேசி முடிச்சிடலாம். அப்புறம் கேள்வி நேரம்னு எத்தாப்புல இருக்கிறவங்க கொஞ்சம் இருங்க, ஒரு டவுட்டுன்னு கேள்வி கேட்க வந்தாதான் நமக்குள்ள பதற்றம் வந்துடும். என்னத்தான் கேள்வி கேட்பாங்களோன்னு. இந்த பதற்றம் வராம அங்க கொடுக்கணும். அப்ப அதுக்கு என்ன வேணும்னா அந்த கம்பீரமான தொனி, அந்த வேகம், இதெல்லாம் முக்கியம் என்பதை பார்த்தோம். அதே போல கருத்துக்களை பொறுத்த வரையில அந்த தொடக்கம் சிறப்பாக இருக்க வேண்டும். அவையோர்களே என்று சொல்லி அப்படி முழு சபையும் ஒரு பார்வையிட வேண்டும். அங்க இருக்கிற எல்லாரையும் ஒரு லுக்கு கொண்டு வரணும். அப்பத்தான் அந்த பர்சனாலிட்டி எடுபடும். அதை விட்டுட்டு சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, பேச ஆரம்பிச்சிருவாங்க. சபை ஃபுல்லா இருந்தாலும் இங்க இவருக்கு நேரம் யாரோ ஒரு அன்பர் நல்லா கேள்வி கேட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்கிற ஆள் சிக்கிட்டாருன்னு வைங்க, இவர் முழுக்க முழுக்க அவரை மட்டுமே பார்த்து பேசிக்கிட்டு இருப்பார். அதுல ஒண்ணு எடுபடாது. ஆகையினாலேதான் கருத்துக்களிலே எடுப்பு, அப்புறம் தொடுப்பு, தொடர்பாக வழங்குதல், தொடுப்பு, அப்புறம் எப்ப முடிக்கணுமோ அப்ப முடிக்கணும். அது ஒரு பெரிய டெக்னிக். அது எவ்வளவு நேரம் பேசணும்னு நாம முதல்ல இங்க முடிவு பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அந்த மேடை ஏறும்போதே, இப்ப அந்த மேடையில, இப்ப நான் ஒரு மேடையில் ஏறி இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த விழாவில் அந்த மேடையில ஒரு முக்கியமான ஒரு பேச்சாளர், அவர் தான் பேச போறாருன்னு போட்டிருக்கு. நம்மளை மரியாதைக்கு முன்னாடி கூப்பிட்டு பேச சொல்றாங்க. இப்ப நான் பாட்டுக்கு எடுத்து விளாசிக்கிட்டு இருக்கேன்னு வைங்க, சபையோர்லாம் எந்த கவனத்துல இருப்பாங்க? அவரு வந்திருக்காரு, ஜோசியத்துல என்ன சொல்லுவாரோ தெரியல, வானியல் ஜாதகத்தை பத்தி என்ன சொல்லுவாரோ தெரியல, இவர் பாட்டுக்கு சம்மந்தம் இல்லாம ஒன்னு அறுத்துக்கிட்டு இருக்காரு, எப்ப முடிப்பாரோ தெரியலன்னு தான் நம்மள நினைப்பாங்க. இப்ப நமக்கு பின்னே அங்க பேச போகின்ற பிரதான பேச்சாளருடைய கருத்துக்களுக்கு, சிந்தனைகளுக்கும் அங்கே கேட்பவர்களுடைய கருத்துக்களுக்கும் இடையிலே நாம் நின்று விடக்கூடாது. அப்ப முக்கியமா அவருடைய பேச்சை கேட்க வந்தவங்க நம்ம பேச்சை எந்த அளவுக்கு கேட்டுக்க மாட்டாங்கன்றத நாம புரிஞ்சுக்கணும். ஆகையினாலே எவ்வளவு நேரம் நான் பேசுறதுன்னு கேட்டுக்கிட்டு நாம இடையில பேசுகின்ற கண்ணியத்துக்குரிய பேச்சாளர்களாக, முன்னிலை பேச்சாளர்களாக இருந்தால் நாம் அதற்கு ஏற்றவாறு முடித்துக் கொள்ளுவது சிறப்பு. நாம் தான் மெயினான பேச்சாளர்னு வச்சுக்கோங்க. அப்பவும் கூட எப்ப முடிக்கணுங்கிற ஞானம் வேணும். சொல்லிக்கிட்டே வருவாங்க, கருத்துக்களை தேடி வேற எங்கேயோ உதாரணத்துக்கு
கேமரா ஆன் பண்ணுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தொடரலாம்ல, அப்படியே கண்டினியூ பண்ணலாம்ல? ஆமா ஆமா, அப்படியே எப்படி எப்படி. சரி. ஆகையினாலே அன்பு உள்ளங்களே, நாம் சொல்ல வந்த கருத்திலே தெளிவு மட்டுமல்ல, அந்த கருத்துக்களிலே ஒரு உயிரோட்டம் இருக்க வேண்டும். உயிரோட்டம் என்று சொன்னால், வாய்ப்பேச்சுக்கு பந்தல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அலங்கார பந்தல் போடுறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா வார்த்தை ஜாலங்கள் என்றைக்குமே வெல்ல முடியாது. அது அந்த கருத்துக்களை என்று சொல்லக்கூடியது நம்முடைய மனதில் இருந்து ஊற்றெழும் கண்ணாய் பிறக்க வேண்டும். அதற்குத்தான் யோகா போன்ற விஷயங்கள்ல, யோகா, மெடிடேஷன், தியானம், இதிலெல்லாம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கண்டினியூட்டி, நம்ம பேசிட்டு இருக்கிறதுல ஒரு கண்டினியூட்டி வேணும். அப்ப இந்த ஒரு தொடர்ச்சி, கண்டினியூட்டி, தாரணை இருந்தாதான் பேசுகின்ற பேச்சாளருக்கும் கேட்கின்ற ஒரு இந்த ஒரு தொடர்ச்சியை முறையாக பேணி பேசக்கூடிய தன்மை, அதிலும் அந்த ஏற்ற இறக்கங்கள் என்று சொல்லக்கூடியது, அது என்னமோ மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்ச மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா அது தெரிஞ்சு போயிடும். வேற எதையோ பாட்டை படிச்சுட்டு வந்து இங்க பாடம் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாகும் அன்பர்களே. இன்னும் சொல்ல போனா, பேச எடுத்துக்கொள்ளுகின்ற கருத்துக்கும் கேட்கின்ற சபைக்கும் இடையில ஒரு சரியான வேவ்லெங்த் இருக்கணும். இப்ப நான் வந்து யோக நிலைகள்ல சமாதி நிலையை பற்றி, துரியாதீதத்தை பத்தி பேசுறேன்னு வச்சுக்கோங்க. யோகம் என்பதை பற்றிய அணு அளவும் அறியாத ஒரு பாமரர்கள் அங்க கூடியிருக்காங்க. அவங்க பக்தி நெறியை பின்பற்றுகின்றவர்கள்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் யோகத்துல முடிந்த நிலையை பற்றி அங்க பேசுறேன்னா, அது கேட்பவங்களுக்கு போய் சேருமாங்கிறது தான் முக்கியமான சிக்கலாகும். அது மட்டுமல்ல, உரைக்கு பின்னே கருத்து பரிமாற்றம், கேள்வி பதில்களுக்கும் நேரம் கொடுக்கறது அவசியம். பேசினாரு போனாருங்கிறத விட, பேசினதுல ஒரு பெரிய வெற்றி எங்க இருக்குன்னு கேட்டா, உரை நிகழ்ச்சி முடிந்த பின்னே சொன்ன கருத்துக்களை புரிந்து அல்லது புரியாத போது எழுகின்ற வினாக்கள் மிக அவசியமான ஒரு காலம் என்று சொன்னால் மிகையாகாது. நான் ஏற்கனவே சொன்னது போல, பேச்சுக்கலையில அந்த மைய கருத்து அப்படிங்கிறது மிக முக்கியம். அதே போல பேச்சை முடிக்கிற போது கூட, இதனால் நாம் கருத வேண்டியது என்னவென்றால் என்று சொல்லி, ஒரு சிறப்பான தொடக்கம் முதல் இப்ப வரைக்கும் நம்ம பேச வந்த கருத்துக்களை கன்சீஸ் பண்ணி நட்சல் ஆக்கி, இதுவே நான் தெரிவிக்க முற்பட்ட கருத்தாகும் என்று அங்கே முடிவான கருத்துக்களை வழங்குவது மிகச் சிறப்பாக இருக்கும். ஆகையினாலேதான் அன்பர்களே, அந்த தொடக்கம் சிறப்பாக இருக்க வேண்டும். சபையையும் சபையிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்களையும் முகம் பார்த்து பேச வேண்டும். அத்துணை பேர்களையும் முகம் பார்த்து பேச வேண்டும். சபையை வசீகரித்தல்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு. பேசுறோம்னா நமக்கு முன்னால அங்க 200 பேர் இருக்காங்கன்னாலும், அந்த 200 பேர்களும் பின் டிராப் சைலன்ஸ்ல பேச்ச கேட்கக்கூடிய சூழலை, அந்த ஒரு தெளிந்த கட்டி காப்பதுதான் பேச்சாளருடைய பேச்சுக்கலையின் சிறப்பான ஒரு அம்சமாகும். இதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதுக்கு என்ன வேணும்னா, அவையறிதல்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அவையறிதல்னா, இந்த ஆடியன்ஸ் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சு பேசணும். அதுதான் முக்கியம். நான் சொன்னது போல, அவர்கள் பக்தி மார்க்கத்தையும் புராணங்களையும் இதிகாசங்களையும்
கேட்பதற்கான கூட்டமாக இருந்தால், நாம் இங்கே யோகத்துக்கு அப்பால், ஞானத்துக்கு அப்பால் என்று பேசிக்கொண்டிருந்தால் எடுப்படாது. அல்லது இங்கே கேட்கின்ற பெருமக்களோ வள்ளலாருடைய அன்பர்கள்னு வச்சுக்கோங்க. நீங்க உருவ வழிபாடு சம்பந்தப்பட்டதெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா எடுபடாதுங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எனவே அந்த சபையை வசீகரிக்கின்ற அளவிற்கு நாம் பேச வேண்டும். கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் முறையான சுருக்கமான பதிலளிக்க வேண்டும். சில நேரங்கள்ல கேள்வி நேரம் கொடுத்துருவோம். கேள்வி கேட்க வருவாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்ட உடனே அதற்கு பதில் சுருக்கமாக தான் இருக்கணுமே தவிர, ஏன்னா உரை முதல்லயே முடிச்சிட்டோம். அந்த கண்டென்ட் தொடர்பான கேள்வியாக இருக்கணும். அந்த கேள்விக்குரிய சுருக்கமான பதிலாக இருக்கணுமே தவிர, அதுக்காக இவர் இன்னொரு சொற்பொழிவு ஆற்ற முற்பட்டு விட்டால் அப்ப கேட்கிறவங்களுக்கு சரியான ஒரு ஈடுபாடு வராது என்பது மிக முக்கியமான அம்சம். எனவே பேச்சாளர் தன்னுடைய கருத்துக்களிலே சீரான கருத்தோட்டத்தை, தொடர்பை, கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க, வழங்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். அன்பு உள்ளங்களே, எல்லாத்த விட நான் முதல்லயே முக்கியமா சொல்லிட்டேன், பேசணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எந்த சப்ஜெக்டுக்கு பேச போறோமோ அதுல தனக்கு ஐயம் தெரிபு அற கற்றவர்களாக, இங்க விஷய ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இங்க இருந்தா தானே பேச முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல பேசுவதற்கான முடித்தல் காலமும் மனதிலே வைத்து சொல்ல வந்த விஷயங்களை அழகா சொல்லிக்கிட்டே வந்தா நமக்குள்ள ஒரு அலாரம் அடிக்கும். மணி 3/4 மணி நேரத்துல முடிக்க சொன்னாங்க, மணி 3/4 மணி நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு புரிஞ்சு அந்த கன்க்ளூஷனை கொடுத்து அதுக்கப்புறம் நிறைவு செய்வது சிறப்பாக இருக்கு. பாருங்க, அதே போல சொல்ல வந்த கருத்துக்களுக்கு பொருத்தமான கதைகளை அங்கங்கே சேர்த்து விடுவது பேச்சுக்கலைக்கு சிறப்பு. தொடர்பில்லாத கதையாகவும் இருக்கக்கூடாது. என்ன கருத்து சொல்ல வந்தோமோ, இப்ப நான் பேச்சுக்கலை பற்றி பேசுகிறேன். ஒரு உதாரணம், ஜோக் சொல்லணும்னு நினைக்கிறேன், கதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அன்பர்களே, எல்லாம் நீண்ட நேரமா நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் ஆர்வத்தோட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் நீங்க எல்லாம் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்கன்னு தெரியல அப்படின்னு பேச்சாளர் கேட்டார். அப்ப எங்க சபையில இருந்து ஒரு ஆள் சொன்னா, ஒரு பிஸ்டல் எடுத்து அப்படி முன்னாடி வச்சுட்டா, நீங்க பாட்டுக்கு பேசுங்க ஐயா அப்படிங்கிற. என்ன சொல்றேன், துப்பாக்கி எடுத்து பேச்சாளருக்கு முன்னாடி இந்த மேடையில வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு பேசுங்கய்யா அப்படின்னா, இவருக்கு எப்படி பேச்சு வரும்? திகு திகுன்னு முழிச்சுக்கிட்டு என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு. ஒன்றும் நீங்க பயப்படாதீங்க, இப்படி ஒரு அறுவை பேச்சாளரை, இப்படி ஒரு சம்மந்தமில்லாம பேசக்கூடிய மோசமான பேச்சாளரை இங்க கூப்பிட்டுக்கிட்டு வந்தது யாருன்னு மட்டும் சொல்லுங்க, நான் மற்ற பார்த்துக்கிறேங்கிறான். எப்படி? இப்போ பாருங்க, பேச்சுக்கலை பற்றி பேசுறோம். பேசுறவங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் நல்ல தொகுப்பு, தொடர்பு, லிங்க் இருக்கணும், கண்டினியூட்டி இருக்கணும். அப்படி இல்லாம பேசினா அவன் கோவப்பட்டுடுறான். இப்ப உன்னை கூப்பிட்டுக்கிட்டு வந்தவனை மட்டும் இங்க சொல்லுன்னு சொன்னா இவருக்கு எப்படி பேச்சு வரும் பாருங்க. கூப்பிட்டுக்கிட்டு வந்தவனுக்கே இந்த கதின்னா பேசினவனுக்கு என்ன கதின்னு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, நான் சொல்ல தேவையில்லை. அது போலத்தான் நாம் வழங்குகின்ற உதாரணங்களாக இருக்கட்டும், கதைகளாக இருக்கட்டும், அது தொடர்புடையதாகவும் இருக்கணும். நாம் சொல்ல வந்த கருத்துக்களை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடியதா இருக்கணும், சிறப்பா எடுத்து முன்வைக்கிறதாக இருக்கணும். அதை விடுத்து பேசுகின்றவர் எனக்குத்தான் எல்லாம் தெரியும்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பேசுறாருன்னு வைங்க, அது கேட்கிறவங்களுக்கு புரிஞ்சு போயிடும், இவர் நல்ல ஒரு திமிரு பிடிச்ச பேச்சாளர்னு புரிஞ்சு போயிடும். எனவே அங்கே
அவையிலே நிறைந்திருக்கக்கூடிய ஆன்றோர்களை சான்றோர்களை என்று சொல்லி நான் எனக்கு தெரிந்த நல்ல பல கருத்துக்களை முன்வைக்கிறேன். இதை ஆய்ந்து அறிந்து ஏற்று நீங்கள் இன்புறுங்கள் என்று சொல்லி பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இதுதான் அவையடக்கமாகவும் இருக்கும். அதை விட்டுட்டு நான் தான் மெயின் பேச்சாளர், இன்னைக்கு நான் பேசினது தான் பேச்சுன்னு நினைச்சு பேசுனா கடைசியில் அந்த துப்பாக்கி ஏத்தாப்புல வச்ச கதை தான் வந்து சேரும். புரிகிறதா? ஆகையினாலே அன்பு உள்ளங்களே, கருத்துக்கள் நம்மிடத்திலே அதிகமாக இருக்கலாம். அதுக்காக சீரியஸா சொல்லிட்டு போகணும்னு அவசியமே இல்லை. நான் வந்து கிட்டத்தட்ட 82ல பேச ஆரம்பிச்சேன். என்னிடத்துல ஸ்டஃப் நிறைய நான் குரு கிட்ட வாங்கி வச்சது. ஆனா அவர் எப்படி தீவிரமா கொடுப்பாரோ அதே போலத்தான் நானும் பேசுகிறவனாக இருந்தேன். ஸோ என்னுடைய ப்ரெசன்டேஷன்ல அங்க குடும்பமான வரையில எவ்வளவு மேக்சிமம் கருத்துக்களை அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுல ஆர்வத்தோட கொடுத்துடுறவனா இருந்த போது, நான் படிப்படியாக மனவளக்கலை பேராசிரியர் எல்லா ஊர்களுக்கும் வகுப்புகளுக்கு போறேன். அவங்க மதுரை பக்கத்துல ஒரு ஊர்ல போய் பேச போயிருந்தேன். நானா யோசனை பண்ணிட்டேன், ஏன் நாம இவ்வளவு சீரியஸா பேசணும்? ரொம்ப அதாவது அடி வயிற்றிலிருந்து கத்தி கருத்துக்களை திணிச்சு பேசுற வேகம் ஏன் இப்படி தேவையே இல்லை அப்படின்னு தோணுச்சு. நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு என்னுடைய பாணியை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கருதி பேச்சுல எந்த ஒரு அழுத்தத்தையும் கொடுக்காம ரொம்ப கேஷுவலா ஜாலியா அப்படி பேச ஆரம்பிச்சேன். அப்பதான் சொன்னாங்க, ஐயா இன்றைக்கு உங்க பேச்சு ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது, எளிமையாகவும் இருந்தது, நகைச்சுவையோட கதைகளோட புரியுற மாதிரியும் இருந்தது, சிறப்பா இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்ப இதுக்கு முன்னால என்னை யாரும் சரியா பாராட்டி நான் கவனிக்கல. இப்போ அன்றைக்கு தான் தெரிந்து கொண்டேன், நம்முடைய பேச்சுக்கலையில சொல்ல வந்த கருத்துக்களை எல்லாம் கொட்டி தீர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. சபைக்கேற்றவாறு எளிமையாக இருக்கணும், நகைச்சுவையோடு இருக்கணும், உதாரணங்களோடு விளக்கப்படுவது மிக அவசியம் அன்புள்ளங்களே. ஆனால் சொல்ல வந்த கருத்துக்களை அதற்கு அடிக்கோடிட்டு காட்டக்கூடிய உதாரணங்களையும் இணைத்துக் கொள்வது மிக அவசியம். இதெல்லாம் நான் பேசுறேன்னு சொன்னா 82ல இருந்து பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா இப்ப எப்படி ஒரு 40-45 வருஷங்களாக நான் பேசுகின்ற ஒரு முகமன், அந்த அனுபவத்திலே நான் ஆழமாக பெற்ற உண்மைகளைத்தான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனவே அந்த பிரசன்டேஷன்ல ஒரு இன்முகமும் தேவை. ஒரு புன்னகையோட எளிமையாக பேச வேண்டும். பாரதி கூட சொல்லுவான், இந்த சீர்கெட்டு கிடக்கின்ற சமுதாயத்தை பார்க்கின்ற போது நெஞ்சு பொறுக்குதில்லை இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால் என்று பேசுவார். இப்ப அந்த இடத்துல எப்படி கொடுக்கணுமோ கொடுக்கணும். அவையோர்கள் என்று பணிவோடு பேசுகின்ற போது அங்கே இன்முகமும் காட்டப்பட வேண்டும். எனவே சபையை ஈர்த்தல் மிக அவசியம். கேள்விக்கு பதில்கள் எளிமையாகவும் சிறியதாகவும் இருக்க வேண்டும். இந்த கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம். ஆகையினாலே தான் அன்பர்களே, உடன் பேசுபவர்களோட கருத்து, இப்ப ஒரே மேடையில நமக்கு முன்னால பேசி முடிச்சவருடைய கருத்துக்கு சற்று முரண்பாடு இல்லாமல் நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆம், அது அப்புறம் கடைசியில அவர் ஒண்ணு சொல்லி இவருக்கு என்ன தெரியும் நான் சொல்றதுன்னு இவர் ஒண்ணு பேசி அங்க கருத்து மோதல் மேடையிலேயே வந்துடக்கூடாதுன்றத புரிஞ்சுக்கோங்க. சில மேடையெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, அரசியல் மேடைகள்லாம் இங்க ஃபார்மாலிட்டிக்கு பேச ஆரம்பிப்பாங்க. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இன்னார் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இன்னார் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய இன்னார் அவர்களேன்னு
இந்த மேடையில் இருக்க 25 பேரை இவர் இன்னார் அவர்களை போடுறதுக்கே 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் சரியா போயிடும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சபையோர்களே, இங்கே மேடையில வீற்றிருக்கக்கூடிய அறிவு சார்ந்த பெருமக்களே என்று 2 வார்த்தையில் அழகா முடிக்கிறது சிறப்பா இருக்குமே தவிர வேறில்லை. அதே போல நீங்க எவ்வளவு பெரிய பேச்சாளராக இருந்தாலும் அழைப்பு இல்லாம மேடை ஏறாதீங்க. இப்ப நான் பாலகிருஷ்ணனே இருக்காரு அப்படின்னு சொன்னா, அவர் எனக்கு இந்த தலைப்பு வேணும், இத்தனை மணிக்கு பேசுங்கன்னு கேட்டுத்தான் பேசுறது. நானா ஒரு தலைப்பை போட்டு நானே பேசிக்கிறேன்னு வைங்க, அதுல அர்த்தமே இல்லை. அப்ப அந்த மேடையில பொறுப்பாளர்களால் நாம் அழைக்கப்பட வேண்டும். அழைப்பு இல்லாம மேடையில போய் பேசுறது பேச்சாளருக்கு சிறப்பு அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே பேச வந்த கருத்தை தெரிந்தும் முழுவதும் பேச வேண்டுமே தவிர எல்லாத்தையும் சொல்லணுங்கிற டிப்ரெஷன்ல கொட்டுறதாக இருக்கக்கூடாது. அதே போலத்தான் அந்த ப்ரிப்பரேஷன், பிரசன்டேஷன், பர்சனாலிட்டி என்று சொன்ன 3P பேச்சாளருக்கு மிக முக்கியம் என்பதை அறிவோமாக. அன்பு உள்ளங்களே, நாம் பேசும்போதெல்லாம் இப்படி சொல்லிக்குவாங்க, இப்படி இன்னார் சொல்லியிருக்காங்க, இப்படி பெரியவங்க சொல்லுவாங்க, இப்படி சித்தர்கள் பாடியிருக்காங்க, இதை அதிகமா சொல்றோம்னு வைங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டா, இவர் ஒண்ணுமே உணரல போல இருக்கு, வேற ஏதோ அந்த நூல்லையும் இந்த நூல்லையும் இதுலையுமா எடுத்து அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாரேன்றதை கேட்கும்போது, அப்ப பேச்சாளருடைய சுய கருத்து ஆழம் அங்கே விடுதலாகிவிடும். இன்னொரு வேடிக்கையான விஷயம் நான் கவனித்திருக்கிறேன் அன்பர்களே. உதாரணமாக அரசியல் மேடை போன்றெல்லாம் வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு மைக்கு கையில கொடுக்கிற வரைக்கும் தான் இவர் அமைதியா இருப்பார். இவர் கையில மைக்கு கிடைச்சிருச்சுன்னு வைங்க, ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சுன்னா அப்புறம் இவருக்கே முடிக்கிறது எப்பன்னு தெரியாது. பேசிக்கிட்டே இருப்பார். இது சரியா என்று கேட்டால் இல்லை. ஏனென்று சொன்னால் இதுக்கு பேரு மைக்கு மயக்கம்னே பேரு. முதல்ல பேச தெரியாதவங்களுக்கு மைக்கை கொடுத்தா பயம் வந்துடும். அது முதல்லயே சொல்லிட்டேன். அதாவது மேடை கூச்சம், சபை கூச்சம், அச்சம் என்று சொன்னேன். காந்தியடிகளை கூட அதற்கு உதாரணமாக சொன்னேன். அதே போலதான் பேச ஆரம்பிச்சுட்ட ஒருத்தருக்கு ஐயா கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஐயா கண்டினியூ பண்ணிக்கோங்க. அந்த வகையிலே தான் அன்புள்ளங்களே, அழைப்பின்றி மேடை ஏறுவதும் தவறானது. அதே போல நமக்கு பின்னே பேசக்கூடிய சிறப்புரைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய உரையை எளிமையாக முடித்துக் கொள்வதுதான் அறிவு சார்ந்த விஷயமாகும். அதே போல கேள்விகளுக்கு விடையளித்தல் என்பதும் சுருக்கமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர கேள்விகளுக்கு விடையளிப்பதே ஒரு உரை நிகழ்த்துவதாக அமைந்துவிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் கேள்வி கேட்ட உடனே கேள்வி கேட்டவர் மேல கோபம் அதை வெளியே காட்டுறவங்களை கூட நான் பார்த்துருக்கேன். அப்ப கேள்வி கேட்ட உடனே அதை பஸ் பண்றது எப்படி? அந்த கோபப்படுறது பேச்சாளரை பலகீனப்படுத்திவிடும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. கூடுமான வரையில மதம் சார்ந்த புராணங்கள் கதைகளையே பேசிக் கொண்டிருப்பவர்களாக இல்லாமல் நாம் வழங்குகின்ற விஷயங்கள் எல்லாம்
ஓரளவுக்கு அறிவு சார்ந்ததாகவும் விஞ்ஞானத்தோடு ஒப்பிடக்கூடியதாகவும் இருந்தது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நாம் சொல்ல வந்த கருத்துக்கு ஒரு நிலைப்பாடு ஏற்படும். உதாரணமாக, நான் சைவ சித்தாந்தம் பயின்று இருக்கிறேன். சைவ சித்தாந்தத்துல 5 அவஸ்தைகள் என்று வரும், 5 கோஷங்கள் என்று வரும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று சொல்லும். அப்ப இந்த 5 கோஷங்களை வெறும் புற சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற கருத்துக்களாக மட்டும் முன்வைத்து விடுவதை காட்டிலும், அங்கே விஞ்ஞானத்தோட ஒப்பு நோக்கி மன அலை சுழல் என்று சொல்லி பாருங்களேன். கோஷம் என்றால் விளங்காதவர்களும் கூட ஆல்பா வேவ்ஸ், பீட்டா வேவ்ஸ், காமா வேவ்ஸ், தீட்டா வேவ்ஸ், டெல்டா வேவ்ஸ்னு 5 மன அலை சுழலில் இயங்க முடியும் என்று சொல்லுகிற போது அந்த கோஷங்களை ஒன்றோடு ஒன்று ஒப்பு நோக்கி விளங்கிக் கொள்ளுவார்கள் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதே போலத்தான் நான் பேசும்போது கூட அடிக்கடி என்னுடைய உச்சியிலே உணர்வு நிலைப்பட்டு எப்போதுமே பேச தொடங்கின உடனே இந்த கண்டினியூட்டி தொடர்ச்சியா வரும். அப்போ அதை தான் நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் என் நாயகன் தன் வார்த்தை என்று பெரியவங்களும் பாடியிருக்காங்க. வள்ளலாரும் அப்படி பேசுறார். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் என் நாயகன் தன் வார்த்தை. நான் பேராற்றல் அந்த இறைநிலையோடு அருட்பெருஞ்சோதியோடு தொடர்பு கொண்டு பாடிக்கொண்டு பேசிக்கொண்டு எழுதி கொண்டு இருக்கிறேன். எனவே இது என்னுடைய கருத்துக்கள் அல்ல, இது அந்த பேராற்றல் எனக்கு அளித்த கொடை என்று விளக்குவதை பார்க்கிறோம் மிக அழகாக சிறப்பாக. அதே போலதான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் 48 நாள் மௌனம் இருப்பாங்க வருடம் இந்த டிசம்பர்ல. அந்த ஒரு மண்டலம் மௌனம் இருந்து அதை முடிக்கும் போது ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. அந்த மௌனம் முடிஞ்ச நூல் வெளியீட்டு விழாவின் போது மகரிஷி அவர்கள் மேடையில சொல்லுவார்கள், இந்த நூல் நான் எழுதவில்லை, நான் எழுதணும்னு கருத்து வந்தது, பேனா எடுத்துக்கிட்டு பேப்பர் எடுத்துக்கிட்டு உட்கார்ந்தேன், எனக்கு கருத்துக்கள் வந்தது, அங்கிருந்து வந்தது, அதை நான் கொடுத்தேன்னு சொல்லுவார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? அதைத்தான் வேதாத்திரி மகரிஷியை குறிப்பிடுகின்றார். ஏட்டினிலே கை, எண்ணமோ அகண்டாகாரம், எழுத்து தானே வரும் என்று சொல்லுவார். ஏட்டினிலே கை, நான் மௌனத்துல இருக்கேன், எழுதணும்னு ஒரு இன்டென்ஷன் வந்துடுது, அப்ப நான் எழுத ஆரம்பிக்கிறேன், எனக்கு கருத்துக்கள் அங்கிருந்து வருதுன்றதை அவரை ஒத்துக்கிறார். எப்படி வள்ளலார் சொன்னாரோ அதே போல அவரை ஒத்துக்கிறார். அதே போலதான் நாமும் யோக பெருநிலையில பயின்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே நான் பேச முற்படும் போது அந்த சொல்ல வருகின்ற கருத்துல ஒரு கண்டினியூட்டி இருக்கும். அப்பதான் பர்சனாலிட்டி இருக்கும், அப்பதான் நம்ம பிரசன்டேஷனுக்கு அங்க அக்செப்டன்ஸ் இருக்கும், சபையிலையும் நமக்கு சீடர்களும் அமைவாங்க. புரியுதுங்களா? ஆனா பேசுறது கேட்கிற அத்தனை பேருமே நமக்கு சீடர்களா அமையணும்னு அவசியம் இல்லை. அங்க 40 பேர் இருந்தாங்கன்னா அதுல 5 பேர் நமக்கு நல்ல சீடர்கள் அமைவார்கள். 150 பேர் இருக்காங்கன்னு சொன்னா அதுல ஒரு 10 பேர் நல்ல மாணவர்களாக நம்மை புரிந்து ஃபாலோ பண்றவங்களாக அமைவாங்க. இதுதான் மேடையில பேசுவதை பொறுத்த வரையில ஒரு மிக முக்கியமான விஷயம். எனவே வெடிப்பாக பேசுதல் என்று சொல்லுவார்கள். கம்பீரமா பேசணும், அளவான நகைச்சுவை கொடுக்கணும். ஒரு ஜோக் அடிச்சாரா, அங்க சபையில சிரிக்கலைன்னு உடனே கோபமா, நான் ஜோக் அடிச்சேன் கொஞ்சம் சிரிச்சு தொலைங்கப்பான்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதே போல நல்ல சில கருத்துக்களை எடுத்து முன்வைக்கிற போது அதை ஆட்டோமேட்டிக்கா வாங்கிக்கிறவங்க சந்தோஷத்துல கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதை விட்டுட்டு இந்த இடத்துல நீங்க எல்லாம் கைத்தட்டணும் அப்படின்னு நான் சொல்லி எல்லாரும் கைத்தட்டினா எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? அதனால பேசுகின்ற பாவம் என்பது முக்கியம். அந்த ஏற்ற இறக்கங்கள் மிக மிக முக்கியம். எளிமை என்று சொல்லக்கூடியது, சொல்ல வர்ற கருத்தை எளிமையாகவும் திறம்படவும் வழங்க வேண்டும் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல போனா, நாம் பேசுகின்ற கருத்துக்களுக்கு நான் பேசுகின்ற கருத்துக்களுக்கு ஆதாரம் இருக்கிறது என்று சில உதாரணங்களை சொன்னேன், வள்ளலாரையும் வேதாத்திரி மகரிஷியும். அதுபோல தாய்மானாரோ அல்லது திருவள்ளுவரோ அல்லது திருமூலரோ இப்படி ஔவையாரோ
பாரதியாரோ இப்படி முன்னோர்களிடத்திலிருந்து நாம் பேசுகின்ற கருத்து சார்ந்த ஆழமான ஓமான ஓமயங்களை, ஒப்பீடுகளை அங்கிருந்து எடுத்து கொடுக்கிறோம்னு வைங்க. அதாவது அதை குறிப்பு கவிகள் என்று சொல்லலாம். அதை விளக்குவதற்காக அவங்களுடைய ஒரு கவிகளை எடுத்து விளக்குவது என்பது நம்முடைய பேச்சுக்கும் நம்முடைய கருத்துக்கும் ஆழம் சேர்க்கும். இது இவர் பேசுற விஷயம் மட்டும் இல்லை, இவர் பேசின அதே கருத்தை அவங்களும் இருக்காங்கன்னு கம்பேரிட்டிவா கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, நீங்க பேசுறது என்னைக்கும் சிறப்புடையதாக இருக்கும் என்பதுல ஐயப்பாடு எதுவுமே இல்லை அன்பர்களே. அதனால குறிப்பு கவிகள் மட்டுமல்ல, பேச போறோம்னு சொன்னா அந்த ஸ்கெலிட்டன் ஸ்டெம் வேணும். எதுல தொடங்கி சொல்லி எங்க முடிக்க போறோம்ன்ற அந்த ஒரு வரையறை தேவை. அதான் தேவைப்பட்ட பேசுறதுக்கு முன்னால ஒரு சிறு குறிப்புகளாக எடுத்து வச்சுக்கிறது சரியான பழக்கம்தான், தப்பு கிடையாது. அதை பல பேச்சாளர்களும் பின்பற்றி இருக்காங்க, இது எனக்கும் தெரியும். டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி சொல்லியிருக்காரு, அண்ணாதுரை அப்படித்தான் அப்படி பார்த்தம் பார்க்காம பேசுவார் என்று கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி அந்த கருத்துக்களை குறித்து கொள்வது முன் ப்ரிப்பரேஷன் தப்பு இல்லை. ஆனா கடைசியில் அதுவே பேப்பரை பார்த்தே படிக்கிற கதையை ஆயிடக்கூடாது, அதுதான் ரொம்ப அவசியம். இது எல்லாத்துக்கும் முடிவுரையாக ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். அன்பர்களே, பிறருக்கு போதிக்க தொடங்குவதற்கு முன் நீங்கள் அத்தகைய தத்துவ விளக்கங்களிலே, கருத்துக்களிலே முழுமையான தெளிவு பெற்றவர்களாக இருங்கள் என்பது மிக அவசியம். புரிகிறதா? ஏன்னா கேட்கிறவங்களுடைய அறிவு என்ன, அவங்களுடைய தகுதி என்ன, பாரம்பரியம் என்ன, இதை புரிஞ்சு நாம கொடுக்கலன்னு சொன்னா நாம பேசுற பேச்சு பூரா வேஸ்டா போகும். இப்ப நல்ல ஒரு மிக முக்கியமா ஒரு பேச்சாளர்களுக்கான முடிந்த ஃபைனல் சப்ஜெக்டை நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உதாரணமா நம்ம பெருமைக்குரிய சிறப்புக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்கள் இதை ஏற்பாடு செய்து நாம் பேசிட்டு இருக்கோம். இப்ப இதை புரிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 50 பேராவது இப்ப இணைப்புல இருந்து கேட்கறீங்கன்னு வைங்க, எத்தாப்புல இருந்து கேட்கறீங்கன்னு வைங்க, அப்ப பேச்சு இங்க தானே வரும். அதுதான் சிறப்பு. ஆள் இல்லாத மேடையில பேசுறோம்னு வைங்க, பேசுறவர் தானே விஷயத்தை குறைச்சுக்குவாரு, கருத்துக்களும் வெளிப்படாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால சிரமமான விஷயங்கள்ல ஒண்ணு எதுன்னா, ஆள் இல்லாத மேடையில பேசுறதும் ஒரு சிரமமான விஷயம். இன்னொன்னு, நாம பேசுற கருத்துக்களை கேட்கக்கூடிய கூட்டமே முன்னாடி இருக்காது. இப்ப நான் கோயில் மேடைகள்ல பேசியிருக்கிறேன், திருக்கோயில்கள்ல விழா மேடைகள்ல பேசியிருக்கேன். நல்ல ஒரு ஆழமான கருத்தை எடுத்து பேசுறதுக்கு கொடுத்துட்டு அந்த தலைப்பின் கீழே பேச தொடங்கி பேசுவேன். ஆனால் அங்கே கேட்க வந்திருக்கக்கூடிய கூட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டா, கோயிலுக்கு வந்தாங்க, பாத யாத்திரை வந்தாங்க, கூட்டமா வந்தாங்க, இரவு நேரமாச்சு, பொழுது போகலேன்னு கச்சேரி கொட்டாய்க்கு வந்தாங்க, அடுத்தது கச்சேரியை கேட்டு தூங்கணும்னு தான் வந்தாங்க. நாம பேசிக்கிட்டு இருப்போம். இப்ப நம்ம பேசுறவங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் லிங்கே இருக்காது. சோத்து மூட்டையை பிரிச்சு வச்சு அழகா சாப்பிட்டுட்டு அக்காடான்னு காலை நீட்டி படுத்து தூங்குற கூட்டத்துல பேசின அனுபவங்கள் எனக்கும் கிடைச்சிருக்கு. இப்ப சொல்லுங்க, பேச்சுல கேட்கக்கூடிய ஆளுகள் அங்கே அவசியம் என்பதில் ஐயப்பாடு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். எனவே சபையாரினுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கொடுக்கிறவன் தான் தகுந்த பேச்சாளரை தவிர, சபைக்கு மேல தகுதிக்கு மேல கொட்டி தீர்க்கிறதுங்கிறதும் அர்த்தமில்லாத விஷயம். ஆனால் பேசுகின்றவர் தன்னை பற்றிய அறிமுகத்தை ஒரு அளவோடு கொடுக்கறது சிறப்பு. அதை விட்டு நான் யாருன்னு கேட்டா அப்படின்னு தொடங்கி சொந்த ஊர்ல இருந்து தன்னுடைய சுயபுராணம் சுயபெருமை எல்லாம் சில பேர் மேடையில பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது விரும்பத்தக்கதாக இருக்க முடியாது. அதே போல நல்ல நிகழ்ச்சியாகவும் அதற்கு நல்ல பொருத்தமான நேரத்தையும் அவையை நோக்கி அளவாக வழங்குகின்றவர் நல்ல ஒரு பேச்சாளராக இருப்பார்
என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது அன்பு உள்ளங்களே. எனவே பேச்சுக்கலையை பொறுத்தப்பட்டிலே சொல் வன்மைதான் பயன் விளைவிக்குமே தவிர அதிகமா நேரம் பேசுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எனவே நான் இப்பொழுது பேசிய கருத்துக்களையே கூட நீங்கள் ஒரு நல்ல பேச்சாளராக மலர வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பெடுத்து வைத்துக்கிட்டு நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்பதிலே ஐயப்பாடு ஏதும் இல்லை. எனவேதான் குறிப்பு வைத்துக்கொண்டு பேசலாம். தலைப்புகளை கண்டினியூட்டி அதோட பேசுங்கள். முழு ஒரு உங்களுடைய அடிமனதிலிருந்து அன்பு உள்ளங்களே என்று தொடருகின்ற போதே அந்த வார்த்தை அவர்களை மனங்களை வெற்றி கொள்வதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா பேச தொடங்கும் போதே என்ன பேச போறேனோ தெரியல, நான் இன்னைக்கு என்னமோ உலகத்தான் போறேன்னு நினைச்சிட்டு மேடை ஏறுறதே முதல்ல தப்பு தான். எனவே ஜோக் சொல்லும் போது கூட சில பேர் ரொம்ப சீரியஸா சொல்லுவாங்க. கேட்கறது ஜோக்கா அல்லது ஸ்பீச்சான்னு தெரியாம கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்புறம் இவர் கேட்பார், நான் ஜோக் சொல்லியிருக்கேனுங்க, கொஞ்சம் ஜோக் அடிங்க, சிரிங்க, என்ன சிரிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆகையினாலே அன்பர்களே, இந்த பேச்சாளர் என்று சொல்லும்போது அந்த பர்சனாலிட்டி என்று சொன்னேன், நிலையான தோற்றம் மிக அவசியம். நான் பேசும்போது கூட ஆன்மீக அறிவியல் என்னுடைய யூடியூப்ல இப்போ இந்த பேச்செல்லாம் நாங்கள் பதிவீடு செய்கிறோம். இந்த யூடியூப்ல பதிகிறதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்டு பாஸ்டர் அண்ட் ஸ்டாண்டர்டு பேக்ரவுண்டு அதுவும் பேச்சாளருக்கு திருத்தமான ஒரு ஆழமான ஒரு அமைவை தரும் என்பதிலே ஐயம் ஏதும் கிடையாது. எனவே அந்த சபையினுடைய சிறப்பை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சபை இலக்கியம் சார்ந்த சபையா, ஆன்மீகம் சார்ந்த சபையா, சைவ சித்தாந்தம் சார்ந்த சபையா, யோகங்கள் நெறி சார்ந்த சபையா, அல்லது பக்தி மார்க்கத்தை மட்டுமே நம்பி இருக்கின்ற சபையா என்றெல்லாம் புரிந்து அதற்கேற்ற உதாரணங்களோடு அதற்கேற்ற கவிகளோடு நாம் பேசினோமே என்று சொன்னால் பேச்சிலே சிறப்பு இருக்கும். எனவே சபையறிந்து பேச வேண்டும், தயாரித்து பேச வேண்டும், ஆதாரங்களோடு பேச வேண்டும், உதாரணங்களோடு பேச வேண்டும். உடுத்துகின்ற உடையிலும் கூட கண்ணியம் இருக்க வேண்டும். உடன் பேசுபவர்களை கவனித்து அதற்கேற்ப நம்முடைய நேரத்தை கணித்து பேச வேண்டும். பேசுவதிலே பதற்றத்தை தவிர்த்து பேச வேண்டும். அப்படி பேச தொடங்கும் போது உங்களுக்கு படபடப்பு இருக்குமானால் நன்றாக ஆழ்ந்த மூச்சுக்களை ஒரு 10 தடவை எடுத்து விட்டுட்டு பேசுங்க. அந்த படபடப்பு ரிலாக்ஸ் ஆகிடும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் பேசும்போது கூடாது, நான் கருத்தில் தெளிவானவன், தெரிந்தவன், நான் அறிவில் மேம்பட்டவன் என்ற ஈகோவை வெளிப்படுத்துவதாக இருந்துவிடக்கூடாது. எனவே சபையிலே தன்னடக்கம் தேவை. நீங்கள் எல்லாம் அறிவார்ந்தவர்கள், நீங்கள் எல்லாம் நன்றாக தெளிவாக தெளிவு பெற்றவர்கள். நான் பேசுகின்ற கருத்துக்களை நல்ல முறையிலே புரிந்து கொள்ளுவீர்கள் நம்புகிறேன் என்று சொல்வது சிறப்பாக இருக்குமே தவிர நான் அப்பனை அது முடியும் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. சொல்ல போனால் பேசுகின்ற போது சபையினோ பேச்சும் வீச்சுகளும் உடல் மொழி, அதாவது பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்க, குரல் ஏற்ற இறக்கங்களோடு பேசுவது என்று மிக ஒரு அருமையான நீங்கள் ஒரு பேராக உங்கள் கூறியிருக்கிறேன். நீங்கள் பயின்று பெற்று உணர்ந்து சிறப்படைந்து சிறந்த பேச்ச வேண்டும் என்று வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ அந்த இறை ஆற்றல் பேராற்றலை நினைந்து வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும்
இந்த பொங்கல் திருநாளில் எதிர்வர இருக்கும் பொங்கல் திருநாளில் மலர்வான உண்மையான நிகழ்ச்சி பொங்கி சிறக்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாலகிருஷ்ணன் நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க, உண்மையிலேயே சூப்பரா பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ நல்லா இருந்தது. முடிச்சுக்கலாமா? நன்றி. வாழ்க.